இன்றைக்கி ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. ஸோ இது பேசிக்காக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அண்டர்டேக் பண்ணி நடத்துகிற யூனிவர்சிட்டியில் சிம்பிளாக சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 4 இடத்துல இருக்குது. எந்தெந்த இடத்துலங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். பட் இது வந்து எதை பற்றி படிக்கிறதுனா போர்ட், அதாவது மரைன் இன்ஜினியரிங் இருக்கும். அப்புறம் ஷிப் பில்டு பண்ணுறது, பேசிக்காக நேவல் சம்மந்தமான எல்லா டிகிரிஸும் படிக்க முடியும் இங்கே. ஓகேவா? ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம பார்ப்போம் இங்கே. நாவும் கோ டு த ஹோம் பேஜ். ஸோ இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. ஸோ இதோட கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரிசர்ச் அகாடமிக் அட்மிஷன் அபவுட் அஸில் போயிட்டு கேம்பஸ் டைரக்டர் கேம்பஸ் இருக்குது. ஹோமில் போவோம். ஹோமில் தான் இருக்கோமா? ஓகே. ஸோ வெல்கம் டு இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி. ஸோ இதில் பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, YIMU அந்த டீட்டெயில்ஸு நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் சிமுலேட்டர். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸும் அப்படியே போனீங்கன்னா ஒரு டீட்டெயிலாக அப்டேட் ஆகுது. Education for all rounded course mentorship by okay. So finally we have reached the main page நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி எங்கெங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக சென்னையில் இருக்குது. நான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இல்லை ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அடுத்தது மும்பை போர்ட், அப்புறம் கொச்சி. ஓகேவா? கொச்சி, அப்புறம் நவி மும்பை, விசாகப்பட்டினம், கொல்கத்தா. ஸோ இந்த 6 இடத்துல தான் இந்த மேரிடைம் யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் இருக்குது. ஸோ இதுக்கு ஹெட் ஆஃபீஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை தான். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு கேம்பஸ்லேயும் என்னென்ன படிக்க முடியும், என்னென்ன டிகிரியை நம்ம படிக்க முடியுங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ பேசிக்காக சென்னை இங்கே போதா? ஓகே. சென்னை கேம்பஸ் ஹேஸ் ஹிஸ்டாரி டேட்டிங் ஆஃப் பேக் டு 1984 அப்படின்னு சொல்கிறாங்க. 1984 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளிக் பண்ணி அது உள்ளே போவோம். ஸோ சென்னை கேம்பஸோட என்ன சொல்கிறது, வெப் பேஜுக்கு வந்துட்டோம். IMU இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி சென்னை கேம்பஸ். ஓகேவா? ஸோ சென்னை கேம்பஸில் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அதோட டைரக்டர் யார், என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம். டைரக்டர் வந்து அட்மிரல் சத்யநாராயண அலமண்டா. ஓகேவா? ஸோ அது இவர் தான் வந்து டைரக்டர். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இருக்குது, ரிசர்ச் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்கூல் இன் விச் டு பர்சியூ யுவர் பேஷன் ஃபார் மேரிடைம். ஸ்கூல் ஆஃப் மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்கூல் ஆஃப் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், ஸ்கூல் ஆஃப் நேச்சுரல் சயின்ஸ், அப்புறம் ஸ்கூல் ஆஃப் மரைன் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் பிரான்ச்சஸ்ஸு. ப்ரோக்ராம் ஆஃபர்டுன்னு பார்க்கும்போது அண்டர் கிராஜுவேட்டில் பிஎஸ்சி நேச்சுரல் சயின்ஸ், நாட்டிக்கல் சயின்ஸ், அடுத்தது பிடெக் மரைன் இன்ஜினியரிங், அடுத்தது டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ் ரீட்டைலிங் அண்ட் இ-காமர்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து அண்டர் கிராஜுவேட்டில் ஆஃபர் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா? அண்டர் கிராஜுவேட்டில் ஆஃபர் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ். ஸோ நாட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்ன இதோட பற்றி டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதில் சேரணுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ். ஸோ எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷன் ஆஸ் யூஷுவல் பிஎஸ்சிங்கிறதுனால +2 லெவலில் நம்ம நல்ல மார்க் எடுத்துருக்கணும். ஸோ அது பேஸ் பண்ணி அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. அன்மேரிட் ஸ்டூடெண்ட் எடுக்கிறாங்க. ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் எல்லாம் கேட்டுருக்காங்க. ஃபிட்னஸ் மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் போல். கோர்ஸ் ஃபீஸஸ் எல்லா டீட்டெயிலிங் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸோட ஃபுல் என்னென்ன படிக்க போகிறாங்கிற டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது நாட்டிக்கல் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸில் மரைன் ஆப்ரேஷன் மேனேஜர், மரைன் சர்வேயர், அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு இருக்குது. சரியா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இதோட டீட்டெயில்ஸ். ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா எம்எஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பண்ணலாம், இல்லை எம்பிஏ இன் ஷிப்பிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பண்ணலாம், மரைன் டைம் லா, மரைன் இன்ஜினியரிங், ரிசர்ச். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பிடெக் பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ்க்கு அப்புறம் பண்ண முடியும். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஆப்பர்ச்சுனிட்டி, ஸோ கோர்சஸ், எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இதுதான் வந்து பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ். அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் மரைன் இன்ஜினியரிங். ஸோ பிடெக் மரைன் இன்ஜினியரிங் வாஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணோம், இது வந்து 4 இயர் டிகிரி. ஸோ அது பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸும் 4 இயரா 3 இயரா? பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா இட்ஸ் பேசிக்கலி எத்தனை இயர் இது நாட்டிக்கல் சயின்ஸ் டிசைன் டு இது ஜென்ரலாக 3 இயர்ஸ் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து 4 இயர் 3 இயரா 4 இயரான்னு எக்ஸாக்டாக தெரியல, செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஓகே. ஸோ தென் பார்த்தீங்கன்னா இது மரைன் இன்ஜினியரிங், பிடெக் மரைன் இன்ஜினியரிங்கில் 4 இயர் டிகிரி ப்ரோக்ராம், இன்ஜினியரிங் கோர்ஸுங்கிறதுனால 4 இயர் டிகிரி. ஸோ அஸ் யூஷுவல் ஏஜ் லிமிட் என்ன, ஃபீமேலுக்கு என்ன ஏஜ் லிமிட்டு, அப்புறம் ரிலாக்ஸேஷன் என்ன இருக்குது, மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஃபிட்னஸ் என்னென்ன தேவை, ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபீஸ் டீட்டெயில்ஸ், ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன படிக்கணுங்கிறது, ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே. ஸோ அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்ஸ். அது வந்து பேச்சுலர் இன் நாட்டிக்கல், டிப்ளமோ இன் நாட்டிக்கல் சயின்சஸ். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கும் வழக்கம் போது 12th வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எவ்வளோ மார்க் எடுக்கணுங்கிற டீட்டெயில்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது இல்லாமல் பிபிஏ, பிபிஏனா பிஸ்னஸ், பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், லாஜிஸ்டிக்ஸ். இதில் ஸ்பெஷலைசேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக், ரிட்டைலிங் அண்ட் இ-காமர்ஸுங்கிற பிரான்ச்சில் ஆஃபர் பண்ணுறாங்க. 3 இயர் ப்ரோக்ராம் இது. ஸோ 12th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து டீட்டெயில்ஸ் இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேச்சுலர் ப்ரோக்ராம் இவங்க ஆஃபர் பண்ணுற பேச்சுலர் ப்ரோக்ராம்ஸ் எங்கன்னா சென்னை கேம்பஸில். ஓகேவா? ஸோ வேறு வேறு கேம்பஸில் என்னென்ன இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ இது சென்னை கேம்பஸ்க்கானது. ஸோ மரைன் இன்ஜினியரிங் ஹெட்டு யார், ப்ரோக்ராம் ஆஃபர்ட் அண்டர் மரைன் இன்ஜினியரிங், போஸ்ட் கிராஜுவேட்டு, ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து அதர் டிப்ளமோ பிரசன்னகுமார். டெக் மரைன் இன்ஜினியரிங். ஓகேவா? பிடெக் மரைன் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது மாஸ்டர்ஸில் என்ன டிகிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். சரியா? ஸோ இங்கே வந்து போஸ்ட் கிராஜுவேட், அடுத்து மாஸ்டர்ஸ். போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் வழக்கம் போல் எம்பிஏ இருக்குது, போர்ட் அண்டு ஷிப்பிங் லாஜிஸ்டிக்ஸ், ஜாயிண்ட் டிகிரி ப்ரோக்ராம் வித் ஜிஎஸ்பி அண்டு ஐஎம்யூஸ். ஸோ இது வந்து எம்பிஏ இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட். இந்த 2 ப்ரோக்ராம் கேம்பஸஸ் ஆஃபர்ட் அட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா 6 கேம்பஸ்லேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 2 ப்ரோக்ராம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து மாஸ்டர் டிகிரியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அது இல்லாமல் ரிசர்ச் ப்ரோக்ராம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் பை ரிசர்ச் இருக்குது, அப்புறம் பிஹெச்டி. ஓகேவா? இது எல்லாமே வழக்கம் போல் எல்லா கேம்பஸ்லேயும் இதுவும் இருக்குது. ஸோ எம்எஸ் பை ரிசர்ச், ஸோ ஜென்ரலாக மேரிடைம் சம்மந்தமான மரைன் சம்மந்தமான ரிசர்ச்சர்ஸுங்க இருக்கும். அதே மாதிரி ஜென்ரல் பிஹெச்டியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போமா. ஜென்ரல் பிஹெச்டிலையும் மரைன் இன்ஜினியரிங் சம்மந்தமான விஷயம் இருக்குது. ஸோ பேசிக்கலாக இந்த மாஸ்டர் ப்ரோக்ராம் வந்து மோர் ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும் எம்எஸ் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ரெகுலராக பிஹெச்டி வந்து நம்மளுக்கு தெரியும் மரைன் சம்மந்தமான பிஹெச்டி ப்ரோக்ராம், அதாவது மரைன் ஃபீல்டு சம்மந்தமான ரிசர்ச் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி வச்சுக்கிட்டு நம்ம வரலாம், இல்லைன்னா பிடெக்கில் கூட டைரெக்டாக செல்லலாம். மேபி கேட் ஸ்கோர் இல்லைன்னா மற்ற சிஎஸ்ஏஆர் நெட் அந்த மாதிரி வச்சுட்டு இந்த
கோர்ஸில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த மேரிடைம் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷிப்பு, ஓஷன் அது சம்மந்தமான ரிலேட்டட் ஸ்டடீஸ், மரைன் இன்ஜினியரிங், அந்த மாதிரி மரைன் நேவல் ஆர்கிடெக்சர், ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் இங்கே படிக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா டெடிகேட்டட் டு தி மரைன் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுனால, மேரிடைம் யூனிவர்சிட்டிங்கிறதுனால. ஸோ ஒரு கேம்பஸ் இது சென்னை கேம்பஸ், அடுத்தது கொச்சி கேம்பஸ். லேர்ன் மோர் அப்படின்னு பார்த்துட்டு கொச்சி கேம்பஸில் என்ன இருக்குது, கோர்சஸ் ஆஃபர்ட் வழக்கம் போல் சேம் தான். நாட்டிக்கல் சயின்ஸ், பிபிஏ லாஜிஸ்டிக்ஸ், இந்த ரெண்டு இங்கே இருக்குது. மரைன் இன்ஜினியரிங் இல்லை அங்கே. ஸோ அடுத்தது கொல்கத்தா கேம்பஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கொல்கத்தா கேம்பஸில் பேச்சுலர் டிகிரியில் courses offered, undergraduate courses, பிடெக் மரைன் இன்ஜினியரிங், பிடெக்கில் வந்து மரைன் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி மரைன் சம்மந்தமான கோர்சஸ் இங்கே ஜென்ரலாக ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ரிசர்ச், ப்ராஜெக்ட் கன்சல்டன்சி, அகாடமிக். ஸோ பேசிக்காக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். விசாகப்பட்டினம் கேம்பஸ், நவி மும்பை கேம்பஸ், மும்பை போர்ட் கேம்பஸ், கொல்கட்டா கேம்பஸ், கொச்சி, சென்னை கேம்பஸ், மொத்தம் 2, 4, 6 கேம்பஸ் இருக்குது. ஸ்கூல் ஆஃப் மரைன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நாட்டிக்கல் சயின்ஸ், நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், மெரிடைம் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகேவா. இங்கே இருக்கிற டிபார்ட்மெண்ட் கோர்சஸ் ஆஃபர்டு. ஸ்கூல் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமிங், நேவல். இங்கே இருக்குது பாருங்கள், மாஸ்டர் டிகிரி. எம்டெக் வந்து டீரேஜிங் அண்ட் ஹார்பர் இன்ஜினியரிங் இருக்குது. எம்டெக் இன் நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், எம்டெக் இன் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். ஓகேவா. ஸோ இது எல்லாமே எல்லா கேம்பஸ்லையுமே ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேறு என்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது இங்கே அகாடமிக்னு பார்க்கும்போது நேவல் நாட்டிக்கல் சயின்சஸ், ரைட். நாட்டிக்கல் சயின்சஸில் என்ன ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க, ரிசர்ச். ஸோ வழக்கம்போது நாட்டிக்கல் சயின்ஸ் பிஎஸ்சி என்று டிப்ளமோ நாட்டிக்கல் சயின்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வேறு என்ன ப்ரோக்ராம் இங்கே இருக்குது, ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து எம்எஸ்சி நாட்டிக்கல் சயின்சஸ் அண்ட் பிஹெச்டி, ஜென்ரல் பிஹெச்டி. ஓகேவா. அகாடமிக்கில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மரைன் இன்ஜினியரிங். ஸோ வழக்கமாக மரைன் இன்ஜினியரிங் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, பிடெக்கு மரைன் இன்ஜினியரிங். ஓகேவா. அடுத்தது பிடெக் மரைன் இன்ஜினியரிங் அண்டு எம்டெக் மரைன் இன்ஜினியரிங் போஸ்ட் கிராஜுவேட்டில். ஓகேவா. போஸ்ட் கிராஜுவேட்டில் எம்டெக் மரைன் இன்ஜினியரிங் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மரைன் இன்ஜினியரிங். ஸோ இந்த 2 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எந்த டிபார்ட்மெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் மரைன் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு வந்து பிஹெச்டியும் இருக்கும். அதில் பிஹெச்டியும் எம்எஸ் ப்ரோக்ராம்ஸ். ஓகேவா. ஸோ அது வந்து ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸில் எம்எஸ் இன் மரைன் இன்ஜினியரிங் பை ரிசர்ச் அண்ட் பிஹெச்டி இன் மரைன் இன்ஜினியரிங் இன் ரிசர்ச் அப்படின்னு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ். மேரிடைம் மேனேஜ்மெண்ட், நாட்டிக்கல் சயின்ஸ். ஸோ மேரிடைம் மேனேஜ்மெண்ட்டில் வழக்கம் போல் நம்மளுக்கு அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்னு பார்க்கும்போது பிபிஏ இருக்குது, அடுத்து எம்பிஏ. அதே நேரத்தில் பிபிஏல பற்றி லாஜிஸ்டிக், ரிட்டைலிங் அண்ட் இகாமர்ஸ். பிபிஏல மேரிடைம் லாஜிஸ்டிக்ஸ், அப்ரெண்டிஸ்ஷிப், எம்பெடட் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்பிஏ மேரிடைம் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ போர்ட் அண்ட் ஷிப் லாஜிஸ்டிக், அப்புறம் எம்பிஏ இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட், எம்பிஏ போர்ட் அண்ட் ஷிப் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபர் பண்ணுறது. ஸோ அது இல்லாமல் ரிசர்ச் பை ரிசர்ச்சில் எம்எஸ் பை ரிசர்ச், இது வந்து ஸ்கூல் ஆஃப் மேரிடைம் மேனேஜ்மெண்ட்டில் எம்எஸ் பை ரிசர்ச் அண்டு பிஹெச்டியும் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது மோஸ்ட்லி எல்லா கேம்பஸ்லையுமே கைண்ட் ஆஃப் சிமிலர் சிமிலர் கோர்சஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகேவா. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர். ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த வெப் பேஜில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். பேசிக்காக இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டிங்கிறது
நேவல் மரைன் இந்த மாதிரி அதோட அசோசியேட்டட் கோர்சஸ் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது பேசிக்காக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. ஸோ ஓகேவா. ஸோ மோர் டீட்டெயில்ஸ் வேணுங்கிறவங்க இந்த பேஜில் லாகின் பண்ணி, அதாவது அந்த பேஜில் ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது இல்லாமல் இங்கே ரெக்ரூட்மெண்ட்டும் இந்த பேஜஸில் இருக்குது. நிறைய ரெக்ரூட்மெண்ட் நீங்கள் செக் பண்ணி இந்த அப்ளை பண்ண முடியும்.